ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டை கற்றுக்க போகிறோம். இந்த வேர்டை நம்ம நிறைய இடத்துல தமிழில் யூஸ் பண்ணியிருப்போம் நண்பர்களே. அதை எப்படி எஃபெக்டிவாக இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஸ்லைடோட எண்டில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு இதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா லைவாக டெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னா, தமிழில் நிறைய இடங்களில் நாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. என்னென்னா, ஏதாவது ஒரு வகையில், இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒரு வகையில், ஏதாவது இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில் இது அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு வகையில் நீ அதை முடிக்கணும் அப்படின்னா எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு டைப்பில், ஏதாவது ஒரு மெத்தடில், ஏதாவது ஒரு மேனரில், புரியுதுங்களா? அப்படி தமிழில் நீங்கள் ஏதோ ஒரு வகையிலப்பா, ஏதோ ஒரு முறையிலப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த இடத்துல எல்லாமே இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மீனிங் வரும் பாருங்கள். என்ன அப்படின்னா, இன் ஒன் வே ஆர் அனதர். இது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் நண்பர்களே. இன் ஒன் வே ஆர் அனதர். இந்த ஒன் வே ஆர் அனதர் நல்லா கவனிக்கணும். இன் ஒன் வே ஆர் அனதர், இன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ப்ரிப்போசிஷனை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும், விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா மீனிங் மாறிடும். ஓகே, ரைட். பாருங்கள், இன் ஒன் வே ஆர் அனதர் அப்படின்னு சொல்கிறோன்னா ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏதோ ஒரு வகையில் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா மீனிங் கன்வே ஆகுமா? ஆகாது. பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டால் தான் மீனிங் கன்வே ஆகும். ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். அப்போது இந்த ஃப்ரேஸ் கூட ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை போட்டால் மட்டுமே சென்டென்ஸோட ஃபுல் மீனிங் கன்வே ஆகும். புரியுதுங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ் எல்லாமே தே வில் கன்வே தேயர் சென்ஸ், தே வில் கன்வே தேயர் மீனிங். புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு வகையில், ஓகே, ஏதாவது ஒரு வகையில், ஓகே, ஏதாவது ஒரு வகையில் நாம் இந்த வேலையை முடிக்க வேண்டும். அப்போ ப்ராக்டிக்கல் தமிழில் சொல்லலாம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் இந்த வேலையை நம்ம முடிக்கணும். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இன் ஒன் வே ஆர் அனதர், இன் ஒன் வே ஆர் அனதர், கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னா we must complete, finish, carry out, என்ன வேணால் சொல்லுங்கள், தப்பு இல்லை. we must complete this task. okay, in one way or another we must complete this task. in one way or another we must finish this task. in one way or another we must carry out this task. carry out நிறைவேற்றுதல் அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. ஓகே, இந்த வார்த்தையை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண பழகுங்க. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா இது உங்களுடைய ஒரு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஹவர் யூ அப்படின்னு எப்படி ஒருத்தரை பார்த்ததுமே அவங்களோட நேமை கேட்குறதுக்கு கேள்வியை யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி இது என்ன ஆயிரும், உங்களோட ரத்தத்தோட ரத்தமாக ஊறி போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். திரும்ப சொல்லி பார்க்கணும், மற்றவங்ககிட்ட யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். இப்போது இந்த பர்டிகுலர் வேர்டு எந்தெந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், எப்படி டிஃப்ரெண்ட் சென்டென்ஸில் யூஸ் ஆக போகுது, அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே ரொம்ப முக்கியமானது. டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு முன்னாடி அட்வான்ஸாக போயிட்டு உங்களோட ஆன்சர்ஸை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. எண்ட் ஆஃப் அந்த ஸ்லைடில் அப்படியே செக் பண்ணிட்டு வாங்க, கிராஸ் செக் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் உங்களே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் நாம் அனைவருக்கும் உதவி தேவைப்படுகிறது.
ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எல்லாத்துக்குமே உதவி தேவைப்படுகிறது. ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. காமா கொடுத்துட்டு நம்மளே பிரிச்சுட்டோம் எதை எதை எப்படி எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு. பாருங்கள், ஏதாவது ஒரு வகையில் இதற்கு நாம் படித்து வச்ச அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் என்ன? இன் ஒன் வே ஆர் அனதர். அவ்வளோதான். இன் ஒன் வே ஆர் அனதர் நாம் அனைவருக்கும் உதவி தேவைப்படுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் உதவி தேவைப்படுது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். பாருங்கள், we all need help. அவ்வளோதான். we all need help. we all need help. ரிப்பீட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க என் கூட சேர்ந்து அப்படியே. we all need help. we are all need help நிறைய பேர் சொல்லுவாங்க. we are all need, அது தப்பு. we all need help, அதான் கரெக்ட். சரிங்களா? பாருங்க, இப்போ சேர்த்து சொல்லுங்க. in one way or another we all need help. in one way or another we all need help. ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு வகையில் அவள் நம் அனைவருக்கும் ஊக்கம் அளித்தாள். நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஏதாவது ஒரு வகையில், அப்படியே ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். இன் ஒன் வே ஆர் அனதர், இன் ஒன் வே ஆர் அனதர் அவள் நம் அனைவருக்கும், நம்ம எல்லாத்துக்கும். சரிங்களா? பாருங்க, she inspired. ஓகே, she inspired us. ஆல் ஆஃப் அஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், அஸ் சொன்னாலும் கரெக்டு தான். அஸ்னாலே நம்ம எல்லாத்தையும் அப்படிங்கிற மீனியை கொண்டு வந்தோம். புரியுதுங்களா? பாருங்க, இன் ஒன் வே ஆர் அனதர் she inspired us. she inspired us. she inspired all of us. நாம் அனைவரையும், நம்ம எல்லாத்தையும் அவள் நமக்கு ஊக்கமளித்தாள். she inspired us. அவள் நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னு அந்த எல்லாருக்கும் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணும்போது ஆல் ஆஃப் அஸ்ன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? ட்ரை பண்ணுங்கள், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன் ஒன் வே ஆர் அனதர். ஒரு சிலர் இன் ஒன் வே ஆர் அனதர் வேன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், ஒரு வே போதும். ஓகே, ரைட். இன் ஒன் வே ஆர் அனதர் she inspired us. she inspired, இன்னும் நான் சொல்லி கொடுத்தேன், all of us. வெரி குட், வெரி குட். அவ்வளோதான். பாருங்கள், அடுத்து, பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தத்தை அனுபவிக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தத்தை அனுபவிக்கிறார்கள். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை சென்டென்ஸோட கடைசியில் போட்டும் சொல்லலாம், மீனிங் வந்துடும். ஓகே, சரி. பாருங்கள், பெரும்பாலான மக்கள், மோஸ்ட் பீப்புள். ஓகே, மோஸ்ட் பீப்புள், இது கரெக்ட். புரியுதுங்களா? மோஸ்ட் பீப்புள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா வழக்கமாகவே அதை பண்ணுறாங்களாமா, அதனால தான் அனுபவிக்கிறார்கள் இருக்குது. ஓகே, மோஸ்ட் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான். மோஸ்ட் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரெஸ் in one way or another. பாருங்க, most people experience stress in one way or another. most people experience stress in one way or another. சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க என் கூட. most people experience stress in one way or another. most people experience stress in one way or another. ஈஸியாக தானே இருக்குது உங்களுக்கு? ஈஸி தானே? வெரி குட். அடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு வகையில் பணம் அனைவரையும் பாதிக்கிறது. ஏதோ ஒரு வகையில் பணம் எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதே பேட்டர்ன் நம்ம எழுதலாம். பாருங்கள், மணி, ஓகே, பாதிக்கிறது அப்படின்னா அஃபெக்ட். ஓகே, இது அஃபெக்ட்ஸ்னு சொல்லணும். ஓகே, பாருங்கள், மணி அஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பாதிக்கிறது அப்படின்னா எவ்ரி ஒன்ஸ் லைஃப்னு நம்ம சொல்லணும். மணி அஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் லைஃப், அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, பாருங்கள், அனைவரையும் இருக்குது, ஆனால் டிரான்ஸ்லேஷனில் அனைவரின் வாழ்க்கையும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, மணி அஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். எப்படி? இன் ஒன் வே ஆர் another. Money affects everyone's life in one way or another.
மணி அஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இன் ஒன் வே ஆர் அனதர். மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, கடைசி ஒரே டைம். மணி அஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இன் ஒன் வே ஆர் அனதர். ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் நண்பர்களே கான்செப்ட். இந்த இன் ஒன் வே ஆர் அனதர் அப்படிங்கிற வார்த்தை சென்டென்ஸோட பிகினிங்லேயும் போகலாம், கடைசிலையும் போட்டுக்கலாம், மீனிங் வந்துடும். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறோம். நிறைய டைம் நம்ம வழக்கு தமிழில் கேஷுவலாக பேசும்போது சொல்லுவோம், ஆச்சு நம்ம ஏதோ ஒரு வகையில், எப்படி ஏதாவதுன்ட்டு இல்லை, ஏதோன்னு கூட சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில் இது எல்லாருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருப்பாண்டா அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். பாருங்களேன், ஏதாவது ஒரு வகையில் எப்படி சொல்லலாம்? இன் ஒன் வே ஆர் அனதர். ஓகே, இன் ஒன் வே ஆர் அனதர் நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கிறோம். இதெல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். பாருங்களேன், வி ஆர் கனெக்டட், அவ்வளோதான். வி ஆர் கனெக்டட் போதுங்க, இதுவே வி ஆர் கனெக்டட். புரியுதுங்களா? பாருங்க, இன் ஒன் வே ஆர் அனதர் வி ஆர் கனெக்டட். இன் ஒன் வே ஆர் அனதர் வி ஆர் கனெக்டட். வி ஆர் கனெக்டட் இதுவே அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் சொல்ல வேண்டிய மீனிங்கை கன்வே பண்ணிடும். இன் ஒன் வே ஆர் அனதர் வி ஆர் கனெக்டட். we are connected. we all are, எப்படி we all are connected. we all are connected. we are all connected சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. we are all connected. புரியுதுங்களா? ரைட். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கலாம். பாதிக்கலாம் அப்படின்னா இங்கே எப்படி சொல்கிறோன்னா, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? பாருங்க, இன் one way or another, in one way or another, your words can influence others. ஓகே, நிறைய நேரம் சொல்லுவோம்ல, உன்னுடைய வார்த்தைகள் சில பேரை பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம். புரியுதுங்களா? பாருங்க, in one way or another your words can influence others. In one way or another your words can influence others. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. In one way or another your words can influence others. ரொம்ப ரொம்ப சிம்பிள் நண்பர்களே, புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் அதிகமாக நம்ம வழக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ். ஓகே, ஏதாவது ஒரு வகையில் எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகளை சந்திக்கின்றன. ரொம்ப சிம்பிள், எப்படி சொல்லலாம் பாருங்க. In one way or another, in one way or another, all families face problems. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் நம்பர்களே. பாருங்க, in one way or another all families face problems. In one way or another all families face problems. In one way or another all families face problems. கடைசி ஒரே ஒரு சென்டென்ஸ், ஏதோ ஒரு வகையில் நாம் நேச்சரை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லலாம். பாருங்க, in one way or another, in one way or another we depend on nature. ஓகே, நாம் அனைவரும்னா we all depend on nature சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, பாருங்க, in one way or another we depend on nature. In one way or another we depend on nature. என் கூட சேர்ந்து ஒரு டைம் சொல்லுங்க. In one way or another we depend on nature. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஈஸி தானே? வெரி குட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அப்படிதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.